ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம 9th நியூ புக்கில் தமிழில் இயல் 7லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவம் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? ஜப்பானியர்களா, மோகன் சிங்கா, மலேயர்களா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மோகன் சிங் அப்படிங்கிறவர் தலைமையில் தான் இந்திய தேசிய இராணுவம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ரெண்டாவது கொஸ்டின், இதில் வந்து சரியானது எதுன்னு சொல்லுங்கள். தமிழகத்தில் இருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன, அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இந்தியாவில் உள்ள ஆங்கில இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் பஞ்சாபிற்கும் அனுப்பினர். ஸோ இதில் வந்து எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கவங்கள இந்த அதாவது ஒற்றற்படைன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஆங்கில இராணுவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட இந்தியாவில் இருக்கிற கேரளாவிற்கும் பஞ்சாபிற்கும் கிடையாது, கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் தேர்ட் வந்து தப்பானது. ஓகே, மூணாவது கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து எங்கு வந்தடைந்தார்? 90 நாட்கள் சிங்கப்பூர் வந்தார், 80 நாட்கள் ஜெர்மனிக்கு வந்தார், 91 நாட்கள் சிங்கப்பூர் வந்தார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 91 நாட்கள் பயணம் செஞ்சு ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர் வந்திருப்பார். ஓகே, நாலாவது கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போது இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்றார்? 1940 ஜூலை 9, 1940 ஜூன் 2, 1943 ஜூலை 9. எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1943 ஜூலை 9 தான் வந்திருப்பார், பொறுப்பை ஏற்றிருப்பார். ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், டெல்லி நோக்கி செல்லுங்கள், அதாவது டெல்லி சலோ இன்று முழக்கமிட்டவர் யார்? மோகன் சிங்கா, சுபாஷ் சந்திர போஸா, நேதாஜியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் உள்ளதை பார்த்து டக்குன்னு ரைட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ பியூ சியூ. ஆறாவது கொஸ்டின், தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? நேதாஜியா, பசும்பொன் முத்துராமலிங்கமா, தில்லானா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து நேதாஜி தான் வந்து அப்படி சொன்னார். ஏழாவது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? தில்லான், பசும்பொன் முத்துராமலிங்கம், நேதாஜி. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கம். ஓகே, எட்டாவது கொஸ்டின், சரியானது எது? இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்தவர் தில்லான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் நேதாஜி. ஸோ இந்த ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரியானது, செகண்ட் வந்து தவறானது. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படி சொன்னது வந்து தில்லான் தான் சொல்லியிருப்பார். ஓகே, 9வது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதல் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டவர்கள்?
40 பேரா, 42 பேரா, 45 பேரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 45 பேர். 10வது கொஸ்டின், சரியானது எது? நேதாஜியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 45 பேர் ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 2வது ஸ்டேட்மெண்ட், 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் டோக்கியோ கேடட்ஸ். 3வது ஸ்டேட்மெண்ட், ஜப்பானின் கியூசு தீவு இங்குதான் வான்படையின் தாக்குதல் பயிற்சி நடந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது தான். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியானது எது? இந்திய தேசிய இராணுவத்தில் லட்சுமி என்ற பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி. 3வது ஸ்டேட்மெண்ட், தமிழ் பெண்கள் பெருமளவில் இதில் பங்கேற்றனர். அதில் தலைசிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி விளங்கினர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். செகண்டும் தேர்டும் வந்து சரியானது. ஃபஸ்ட்டு வந்து தவறானது. இந்திய தேசிய இராணுவத்தில் லட்சுமி பெயர் கொண்ட கிடையாது. ஜான்சி ராணி என்ற பெயரில் தான் வந்து பெண்களோட படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, 12வது கொஸ்டின், நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கேப்டன் லட்சுமியா, சிதம்பரம் லோகநாதனா, தில்லானா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன். இவங்க 2 பேருமே வந்துட்டு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பாங்க. 13வது கொஸ்டின், சுதந்திர இந்தியாவில் செசல் நாட்டு தூதராக பணியாற்றியவர் இதில் யாருன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கேப்டன் தாசன் தான் வந்து செசல் நாட்டு தூதராக வந்து பணியாற்றியிருப்பார். 14வது கொஸ்டின், மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சர்ச்சில் தான் வந்து கோபமாக நேதாஜி எதை சொல்லியிருப்பார். 15வது கொஸ்டின், சரியானது எது? இந்திய தேசிய இராணுவம் 1945ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் தேசிய கொடியை ஏற்றியது. 2வது ஸ்டேட்மெண்ட், இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943லேருந்து 45 ஆண்டில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு கரெக்டு. ஃபஸ்ட்டு இது வந்து தவறு. 1945 இல்லை, 1944 வரும். ஓகே, 16வது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மாசு அண்ணாமலை. 17வது, பொறுத்துக, வறுக்கை, மடுத்து, அடிசில், நற்றவம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2134. வறுக்கை அப்படிங்கிறது வந்து பலாப்பழம், மடுத்து அப்படிங்கிறது வந்து பாய்ந்து, அடிசில் சோறு, நற்றவம் வந்து பெருந்தவம். ஓகே, 18வது கொஸ்டின், சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் எத்தனை? 10, 20, 13?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 13 இலம்பகங்கள். 19வது கொஸ்டின் பொறுத்துக. தேமாங்கனி, செய்கோளம், இறைஞ்சி, நற்றவம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். இலக்கண குறிப்பு இது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. தேமாங்கனி அப்படிங்கிறது வந்து ஓமை தொகை, செய்கோளம் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை, 3 காலமும் காட்டும். இறைஞ்சி அப்படிங்கிறது வந்து வினையெச்சம், நற்றவம் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் தவம்னு வரும், பண்பு தொகை. ஓகே, 20வது கொஸ்டின் சரியானது எது? சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இந்நூல் மணநூல் என அழைக்கப்படுகிறது. 3வது ஸ்டேட்மெண்ட், திருத்தக்க தேவர் புத்த சமயத்தை சேர்ந்தவர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி, தேர்டு வந்து தவறு. திருத்தக்க தேவர் புத்த சமயம் கிடையாது, சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகே, 21வது கொஸ்டின், திருத்தக்க தேவரின் காலம் 10ஆ 9ஆ 8ஆ? எந்த நூற்றாண்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து 9ஆம் நூற்றாண்டு. 22வது கொஸ்டின் பொறுத்துக. அல்லல், பலனம், வெறியி, கொல் யானை. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1 2 4 3. அல்லல் அப்படிங்கிறது வந்து சேரு, பலனம் அப்படிங்கிறது வந்து நீர்மிக்க வயல், வெறி அப்படிங்கிறது வந்து சொல்லி செயலவிடை, கொல்யானை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. 23வது கொஸ்டின் சரியானது எது? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். இது 1000 பாடல்களை கொண்டது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. ஸோ இந்த 3ல் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியானது, செகண்டு வந்து தவறானது. 1000 இல்லை, 900 பாடல்களை கொண்டது. 24வது கொஸ்டின், மதுரை காஞ்சி எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனாரா, சேரர்களா, மாங்குடி மருதனாரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மாங்குடி மருதனார். 25வது கொஸ்டின் பொறுத்துக. அணங்கு, மாக்கால், முன்னீர், ஓவு. இதுக்கு கரெக்டானதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1 3 2 4. அணங்கு அப்படிங்கிறது வந்து தெய்வம், மாக்கால் அப்படிங்கிறது வந்து பெருங்காற்று, முன்னீர் அப்படிங்கிறது வந்து கடல், ஓவு அப்படிங்கிறது வந்து ஓவியம். ஓகே, 26வது கொஸ்டின் பொறுத்துக. நெடுநிலை, மகிழ்ந்தோர், நிலைய. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1 3 2. நெடுநிலை அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை, மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர், நிலைய அப்படிங்கிறது வந்து சொல்லி செயலவிடை. 27வது கொஸ்டின் சரியானது எது? மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். 2வது ஸ்டேட்மெண்ட், எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. இவர் எட்டுத்தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியானது, செகண்டு வந்து தவறானது. மதுரை காஞ்சி வந்து எட்டுத்தொகை கிடையாது, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓகே, 28வது கொஸ்டின்,
வகுப்பறை சிரித்தது. இது இடவாகு பெயரா, பொருளாகு பெயரா, காலவாகு பெயரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இடவாகு பெயர். ஏன்னா வகுப்பறை சிரித்ததுங்கிறது வந்து வகுப்பறை சிரிக்காது, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஆகி வந்ததுனால இது வந்து இடவாகு பெயர். ஒரு இடம் மாணவர்களுக்கு ஆகி வந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 9th இதே தமிழ் இயல் இப்போ வந்து 7 முடிச்சிருக்கோம். 8வது இயல் வந்து நாளைக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் படிச்சுட்டு நாளைக்கு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.